சந்தேகத்தின் அடிப்படையில இங்க போலீஸே வந்து மாஸ் என்ட்ரி குடுத்து எல்லாத்தையுமே விசாரிச்சிருந்தா கூட, இந்த அளவுக்கு உண்மைகள வந்து பார்த்தீங்கன்னா வெளிய கொண்டு வந்திருப்பாங்களா? அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டு. ஆனா இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க மாஸ் காட்டுனது மட்டும் இல்லாம, இப்போ எல்லா உண்மைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிய கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அஞ்சலியோட அம்மா சிந்தாமணியா இருந்தாலும் சரி, அஞ்சலியா இருந்தாலும் சரி, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இத பண்ணேங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயம் ஏசிபி மகேஷ் சார வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சு 2 பேரோட கையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா விலங்க மாட்டி, இங்கிருந்து தர தர தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போக போறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு ஜானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே ஒரு சத்தியம் பண்ணி குடுத்தாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து கேளு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பண்றேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்த போது, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகையும், பிரியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கணும். அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமா முடிச்சுட்டாங்க அப்படின்னா, அப்போ நம்ம ரேவதிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா, இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி, கார்த்திக்கு தேவையே கிடையாது. நம்ம முன்னாடி எடுத்த முடிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கௌதம் நீங்க எடுத்த முடிவு தான் கரெக்ட்டு. நான் எடுத்த முடிவால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பு அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா அஞ்சலியையும் அவங்க அம்மா செந்தாமணி 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு, இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா செய்ய போறாங்க. கார்த்திகையும், பிரியாவையும் அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லவ் பண்ற மாரி நடிக்க சொன்னாங்க. ஆனா இப்போ உண்மையாவே லவ் பண்ணி கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போறாங்க. இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் நம்ம இலக்கியா இருந்துட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலியும், அதுக்கப்புறம் சிந்தாமணியும் தான் அவங்க அப்பாவ இப்படி ஆக்கியதுக்கிறதுக்கான காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, மாஸ் இளவரசிய பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கதறி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஏசிபி இவங்க அதாவது மகேஷ் சார் இருக்காரு இல்லையா? அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுட்டு, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மகேஷ் சாருக்கே ஒண்ணுமே புரியல. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியும், சிந்தாமணியும் வந்துட்டு அதாவது சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா, "இது எல்லாத்தையுமே என் பொண்ணு தான் பண்ணா. என்ன விட்டுரு இலக்கியா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி விடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. "இங்க பாரு அஞ்சலி, நீயா உண்மைய ஒத்துக்கிட்டன்னு வையேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன காப்பாத்துறதுக்கு கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணுவேன். இல்ல அப்படின்னா உன்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியம் வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா ஒரு சின்ன பாம்ப வந்து தூக்கி போடுறாங்க. அந்த ஒரு பாம் வெடிச்சதுல இந்த அஞ்சலியும், அதுக்கப்புறம் சிந்தாமணி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா உளர ஆரம்பிச்சுட்டாங்க. "இலக்கியா என்ன காப்பாத்து இலக்கியா. நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத்தனமா தான் அப்படி பண்ணேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, "தெரியாத்தனமா பண்ணியா? நீ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச காரியத்துக்கு உன்னெல்லாம் அடிச்சே கொல்லணும். என்ன பண்றது? ஒருத்தங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொல்றது பாவம்ன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஆனா சொந்த அப்பாவான என் மாமாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீ கீழ தள்ளினது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து அதாவது கீழ தள்ளினதுக்கான நோக்கமே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கக்கூடாது. அவர கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான். ஆனா அது இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ எதிர்பார்க்கவே இல்ல. சரி ஓகே இதுவும் நல்லது தான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ சந்தோஷமா இருந்துட்டு இருப்பேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா விட போறது கிடையாது. சரி அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவ கீழ தள்ளினா கொல்ல பார்த்தான்னா ஓகே. ஆனா நீங்க என்னடான்னா அதுக்கு உடந்தையா இருந்தது மட்டும் இல்லாம, அவ கூட சேர்ந்து இதுல பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க நான் சொல்றேன். அவ்வளோதான் உங்களோட கதை முடிஞ்சது. ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போங்க சார் இவள அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைது பண்ணி கூட்டிட்டு போயிறாங்க போலீஸு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படிலாம் நடந்தா நல்லா இருக்குமா? இல்ல அஞ்சலியும், இந்த சிந்தாமணியும் இதுலருந்து தப்பிச்சுருவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.